ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இத்தனை நாள் வீடியோ போடாமல் எங்கடா போனேன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. அதேமாதிரி பழைய அனிமிலாம் என்னடா கண்டினியூ பண்ணாமல் பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அவங்களுக்குலாம் நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால அந்த வீடியோஸ்லாம் வந்திருக்காது. பட் கவலைப்படாதீங்க, இனிமேல் வர அனிமீஸ் ஃபுல்லாக நான் போட ட்ரை பண்ணுறேன். டெய்லியும் 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? மேக்ஸிமம் டெய்லி 2 வீடியோ வந்துடும். வரலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் அதை 4 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தொண பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹீரோட சிட்டி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 2 பேர் பிரச்சனை பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்டு கரெக்டாக அந்த டைமில் தான் ஹீரோ வரான். அவனை பற்றி நான் ஏன்டா உன்ட்ட சொல்லணும், சொல்லி தான்டா ஆகணும்னு அவங்க 2 பேர் அவங்கள மிரட்டிட்டு இருக்க. கரெக்ட் டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டான். என்னடா அவனுக்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்கன்னு ஹீரோ கேட்க, அவனுங்க அங்கேருந்து ஒரே ஜூட்டு தான். ஹீரோ அத்தர் ஏன்டா அப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, எல்லாம் உன்னால தான், நீ ஏதோ பையன்கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்தா அவனுங்க எங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் என்னடா பிரச்சனை பண்ணேன், நல்லா யோசிச்சு பாரு, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்ப. ஒரு நிமிஷம் இரு, நேற்று நைட்டு கண்டிப்பாக அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா சந்தோஷம் தான். இனிமேலாவது எந்த பிரச்சனையும் தலையிடாதப்பா, நான்லாம் எதுலையும் தலையிடுறதில்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்ட், இந்தாங்க உங்கள் கடிச்சிப்பு கீழே போட்டீங்க, நீ தொட்டா கடிச்சிப்பு நீயே வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை நான் எதிர்பார்த்தது தான். இதை நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன், இங்கே இருக்க இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் அவங்க என்றைக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாகவும் மோசமாகவும் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, என்றைக்கும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்போம். இந்த கதையை நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது? திரும்பவுமா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். கரோக்கி போவோமா? இல்லைப்பா, எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ குடுன்னு ஓடுறான். பார்த்தா அது ஹீரோட கேக் ஷாப். ஹீரோ அங்கே போனோடனே, சாரிம்மா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்காங்க, நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்லிட்டு போக. ஓகே, யாரா இந்த ஒரு கஸ்டமர், அதுவும் இந்த மழை டைமில் அப்படின்னு ஹீரோ போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து அத்தனை கேக் சாப்பிட்டுருக்கு. ஹீரோ பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஒரே வெக்கமாக வந்து தொண்டை சிக்கிக்கிச்சு. இருங்க நான் தண்ணி எடுத்துன்னு ஹீரோ தண்ணியை கொடுத்துட்டு, ஓகேவா நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ திரும்பவும் பார்க்கும்போது அந்த பொண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிடுது. ஐயையோ, என்னால் ஒரு கஸ்டமர் திரும்பவுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோ அவங்க அம்மாட்ட, என்ன மன்னிச்சிருங்கம்மா, அவர் கஸ்டமரை இழந்துட்டேன் அப்படின்னு. சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுவும் அவர் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது, அவர் திரும்ப எப்படி அங்கே வர வைப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. திரும்பவும் பார்த்தா ஹீரோ கிளாஸில் தனியாக இருந்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் வாடா லஞ்ச் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்களா சாப்பிட்ருங்க அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இவனுக்கு என்ன தான் ஆச்சு? திரும்ப ஹீரோ வீட்டில் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஓடி வந்தோடனே, ஹீரோ என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி ஓடி வரீங்க, அந்த பொண்ணு உன்னை பார்க்கணுமாம்மா. என்னது அந்த பொண்ணா, இது நேற்று பார்த்த பொண்ணு தானே, உங்களை பார்த்தல சந்தோஷம். நேற்று நான் அது மாதிரி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுடுங்க. இந்தாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கேக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு வேண்டாம். அவள் அந்த கேக் ஒரு மாதிரி பார்க்க, ஹீரோ இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு கேக் அவ்வளோக்கா பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த கேக் எடுத்து சாப்பிட்றா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன்று யோசிச்சு பார்க்குறா, நேற்று இதே மாதிரி தானே அவள் கேக் சாப்பிட்டா அப்படின்னு. திரும்பவும் நான் ஏன் அதை யோசிக்கிறேன் அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? என்னது அப்படின்னு ஹீரோ கேட்க, நேற்று அது மாதிரி நடந்துக்கிறது முதல்ல நான் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மாதிரி என்னை பார்த்தீங்களா, அதனால தான் அப்படி நான் நடந்துக்கிட்டேன். ஹீரோ ஒரு மாதிரியா? இல்லை நான் அப்படி இல்லை, நான் அப்படி உன்னை பார்க்கல அப்படின்னு. இல்லை நானும் அப்படி சொல்ல வரல, நீங்கள் என்னை பார்த்தோன்னே ஹார்ட் பீட் ஏற ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான். ஹார்ட் பீட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சா? ஹீரோ ஒரே வெக்கத்தில், நைட் ஆகிடுச்சு, நீங்கள் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்பலையான்னு கேட்க, ஆமாம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. பார்த்து போங்க, பரவாயில்ல ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது, நான் போய்க்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு அங்கேருந்து போக. அதேமாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்கேரியஸ்டான பர்சன் இல்லை, நீங்கள் ரொம்ப கைண்டானவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறாள். இங்கே 2 பேர் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் ரூமில் வந்துட்டு, நான் கைண்டான பர்சனா? இது வரைக்கும் எல்லாருமே என் முதுகுக்கு பின்னாடி தான் பேசுவாங்க, ஆனால் முதல் டைம் ஒரு பர்சன் என்னை பார்த்து ரொம்ப கைண்டானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்ருக்கா. ஹீரோட அம்மா வந்து, இந்தா அந்த கேக்கு, அதை விட்டுட்டு போயிட்டா அவ அப்படின்னு. அடுத்தது பார்த்தா அந்த 2 பசங்க இவங்ககிட்ட பிரச்சனை பண்ண, ஹீரோ அவங்க பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு ஹீரோ அவளை தேடிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அவள் சவுண்டு கேட்குது. ஹீரோ என்னங்க நடக்குது? பொண்ணு, அந்த பையன்ட்டெல்லாம் பழகாத, அவன் ரொம்ப மோசமானவன் தெரியுமா, அவன்கிட்டலாம் பழகாத, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு அவனுங்க மிரட்டிகிட்டு இருக்க. நீங்கள் அதை ஏன் சொல்கிறீங்க? அது ஏன் இஷ்டம், அதே மாதிரி ஒருத்தரை பற்றி பழகாமல் அவரை பற்றி பேச நம்ம கூடாது அப்படின்னு அவன் சொல்ல, நீ சொன்னால கேட்க மாட்டியா, அவரை பற்றி பழகக்கூடாது சேரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்ல, இப்படிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டே அப்படின்னு குத்த வந்தால் ஹீரோ அதை பிளாக் பண்ணிடுறான். ஹீரோவை மூஞ்சிலேருந்து பார்த்தா பிளட்டாக வருது. ஹீரோ கிளம்புங்கடா அப்படின்னு சொல்ல, உன் மூஞ்சியில் பிளட், இங்கே வா, என்னால் தான் உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இது என்னால் தான் அவங்க உங்ககிட்ட இப்படி மோசமாக நடந்துக்கிறாங்க, எல்லாமே என்னால் தான், என்னை மன்னிச்சிரு. இல்லை இது உன் மேலே தப்பு இல்லை, என்றைக்குமே எல்லா பழியும் உன் மேலே நீ போட்டுக்காத அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோ இல்லை இது ஏன் தப்பு தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், இது என்னோட பேட் டே அவ்வளோதான். ஹீரோன்னு யோசிச்சு பார்க்குறான்.
அவன் பழைய லைஃப்பை விட இப்போ இருக்க லைஃப் போக போக பெட்டர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அவன் பழைய லைஃப்பை மறக்கணும்னு ஆசைப்பட்றான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அவளை ஸ்டேஷனில் விட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன். அவன் ஹீரோவை கூப்பிட்டு நான் நாளைக்கும் கடைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்க ஹீரோ அன்னைக்கு தான் நான் ஒன்று உணர்ந்தேன், மேபி என்னாலையும் மாற முடியும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தொட்ட நினச்சி வெக்கப்பட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோ ஸ்கூலில் உட்காந்துருக்கும்போது நேற்று நடந்த விஷயம் அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவள் ஸ்க்ரீனை திறக்க ஹீரோ இவளா அப்படின்னு ஸ்க்ரீனை இங்கே ஹீரோ மூடுறான். வாய்ப்பே இல்லை, இவ இந்த ஸ்கூல்லையா படிக்கிறா அப்படின்னு ஹீரோ ஒரே ஷாக். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும், கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் ஹெல்த் இஷ்யூலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன். டெய்லி 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அதே மாதிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.